ஒரு 5 வயசு குழந்தைக்கு ரொம்பவுமே நடக்க முடியாத ஒரு கொடூரம் நடந்திருக்கு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஒரு 5 வயசு குழந்தையோட தவறு என்ன தெரியுமா? யார் என்னன்னு தெரியாம ஈஸியாக நம்புற ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு குழந்தை நம்புறதால அந்த குழந்தைக்கு வந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா உங்களோட ஈரக்கொலையே நடுங்கிடும். என்னோட பேர் விக்னேஷ். நீங்கள் பார்த்துருக்க மிஸ்ட்ரி சேனல். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிளைமேக்ஸில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு காத்திருக்கு. டிசம்பர் 13 இந்த பொண்ணோட பேர் ஜோயா. இந்த பொண்ணு ஸ்கூல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் லீவ் விட்டதுக்காக பாட்டி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் அவங்க அண்ணனும் வீட்டுக்கு இந்த பொண்ணோட அண்ணனும் தான் பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க வீக் டேஸை விளையாடலான்னு சொல்லிட்டு. இப்படி போகும்போது அங்கே 2 நாள் ஜாலியாகவே இருக்காங்க. எப்போயும் பாட்டி வீட்டுக்கு போனால் சந்தோஷம் இல்லை, அந்தமாரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அப்போ அந்த பொண்ணுக்கு தெரியாது அடுத்த நாள் நமக்கு இந்த மாதிரி கொடூரமான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தன் இந்த பொண்ணுக்கிட்ட ஜாலியாக விளையாடுற மாதிரி பேசி விளையாடிட்டு இருந்திருக்கான். எப்போவுமே இந்த பொண்ணு தன் பாட்டி வீட்டுக்கு போனால் இவங்க கூட விளையாடுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்த நாள் லீவ்லாம் முடிச்சுட்டு இந்த பொண்ணும் அவங்க அண்ணனும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு வரவே இல்லை, அண்ணன் மட்டும் வந்திருக்கான். என்னடா தங்கச்சி எங்கடான்னு பெற்றவங்க கேட்கும்போது இல்லைப்பா தங்கச்சி இன்னும் வரல, நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி ஆயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லைப்பா இங்கேருந்து குழந்தை போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவுமே பயந்து போன பெற்றவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எங்கே சொல்லிட்டு பொண்ணு தேடலான்னு பார்த்தா அந்த பாட்டி வீட்டில் இருந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு நாய் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி உங்கள் குட்டி பொண்ணு விளையாடிட்டு இருக்கும்போது மொட்டை மாடியிலேருந்து கீழே வந்து காயங்கள் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ பெற்றவங்களுக்கு சுத்தமாக தெரில. ஏன்னா குழந்தைக்கு காயங்கள் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. இவன் சொல்கிறத நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் போகிறாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்கிறதால டாக்டரும் நிறைய ட்ரை பண்ணுறாரு குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை காப்பாற்ற முடியல. டிசம்பர் 15 குழந்தை இறந்தும் போயிடுது. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டோரியில் விஷயமே ஆரம்பிக்குது. ஏன்னா குழந்தை இறந்துட்ட பிறகு உடல் பரிசோதனை செய்ய ஆரம்பிக்கப்படுது. அப்போ அதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க இது மொட்டை மாடியிலேருந்து விழுந்த மாதிரி தெரில, காயங்கள் பயங்கரமாக இருக்குது, இந்த குழந்தைக்கு யாரோ பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் தெரிய வருது. இது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லாமல் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன இது, இந்த பொண்ணு விழுந்தோடனே பக்கத்து வீட்டுக்காரன் மொட்டை மாடிலேருந்து விழுந்து இந்த பொண்ணு கீழே விழுந்த உடனே பக்கத்து வீட்டில் இருந்தவன் மொட்டை மாடியிலேருந்து விழுந்தது தானே சொன்னான். என்ன டாக்டர் வித்தியாசமாக சொல்கிறாங்கன்னு அவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சமாக ஃபஸ்ட்டு விசாரித்து பார்த்தாங்க. அவன் உண்மையே சொல்கிற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் பயங்கரமாக அடித்து கேட்கும் போது தான் உண்மையை சொல்கிறான். இந்தமாதிரி நான் தான் இந்த தப்பு பண்ணேன், அந்த குழந்தைய நான் தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மன்னிப்பு கூட கேட்கல. பட் இதை போலீஸ் கேட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. இப்படி ஒரு குழந்தைய சித்திரவதை பண்ணி கொடூரமாக இப்படி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்து இவனை கொலையும் பண்ணிடுறாங்க.